ஒருத்தர் எனக்கு மெயில் எழுதி இருக்கிறாரு, நான் ஒரு பிசினஸ் தொடங்க போறேன், ஆண்டவர் என்கிட்ட இடைபடுறாரு, எனக்கு வந்துட்டு அது ஒரு உந்துதல் இருக்குது. எங்க அம்மா சொல்றாங்க இந்த பிசினஸ் நீ தொடங்க வேண்டாம், ஒரு அரசாங்க வேலை பாருன்னு சொல்றாங்க. இப்போ போராட்டம் நடக்குது, பிசினஸ் தொடங்கலாமா அரசாங்க வேலை பார்க்கலாமா? இப்போ அவர் அந்த மெயில் எதுக்கு எழுதிருக்காரு தெரியுமா? நான் குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரோட பேரை போட்டு நான் இவர்கிட்ட போய் ஜோம் பண்ணி அவர்கிட்ட தொடங்கலாமான்னு போய் பார்க்க போறேன், நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. திருப்பி போய் அவர்கிட்ட நான் பிசினஸ் தொடங்கலாமா, நான் வெளிநாட்டுக்கு போலாமா, அரசாங்க வேலைக்கு போலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு குறி கேட்கிற மாதிரி போய் கேட்கறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவனுக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு தேவையானதை தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை சொல்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டைம் இல்ல. அதனால என்ன பண்றீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறீங்க. உடனே அவருக்கு அனுப்புறது, நான் இதை செய்யலாமா வேணாமா, எங்கிட்ட யாராவது இதை செய்யலாமா வேணாமா நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்? அதை நீங்க செஞ்சா செய்யுங்க, செய்யாம போனா போங்க. ஏன்? நீங்க போய் ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்களுடைய காரியம் என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரன் வந்து கேட்டுட்டு கடைசியில் அந்த ஊழியக்கார அதை நீங்க செய்யுங்கன்னு சொன்ன பிறகு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த ஊழியக்காரன் மேல பழிய போறது. அவர் சொன்னாருன்னு தான் செஞ்சோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்னவா இருக்கு தெரியுமா? நீ ஏன் என்கிட்ட கேட்கல?